இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாரே மிஸ்டர் கசாமா. அவரு முகமும் இவரு முகமும் ஒரே மாதிரி இருக்குல்ல, ஏன்னா இவரு கசாமாவோட பையன். அப்படி போடு. கசாமாவோட பையன் சொன்னா நிச்சயமா யாருக்கும் சந்தேகம் வராது. கசாமா சின்ன வயசுல இப்படித்தானம்பா இருப்பான். அதுக்கு வாய்ப்பே இல்ல. இவன் முகத்தை நல்லா பாருங்க, முக ஜாட அப்படியே ஒத்து போகுது. ஆமா, அப்படியே தான் இருக்கு. இருந்தாலும் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கே. அப்படின்னா கசாமா எதுக்காக இந்த விஷயத்தை மறைக்கணும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்மள மாதிரியே இந்த உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. நிஜமாவா சொல்ற? அதுவும் இல்லாம அவருக்கு இப்பதான் கல்யாணமே ஆக போகுது. இல்ல எனக்கு எங்க அப்பாவை பாக்கணும் போல இருக்கு. பாவங்க, அப்பாவை பார்க்க அனுமதிங்களே. ஆமாங்க, எங்களை உள்ள விடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 2 பேரும் யாருன்னு சொல்லுங்க. சொல்லிட்டா போச்சு. நான் தான் ஹாரி நொஹாரா. பழையபடியே தலையில புசு புசுன்னு முடியோட ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கேன். நான் தான் மிக்ஸி நொகாரா. இந்த பாடி சூட்டோட உதவியால என்னோட இளமையும் பழைய சக்தியும் திரும்ப கிடைச்சிருச்சு. இதெல்லாம் சுத்த போய் உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இதெல்லாம் போலியானது, இயற்கையாவே தெரியல. ரொம்ப மோசம். இந்த விக் உங்களுக்கு சரியா இல்லையே. போதும், நிறுத்துங்க. எங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு நான் ரொம்பவே இளமையா உணர்றேன். அம்மா, அப்பா, நீங்க கலக்குறீங்க, போங்க. பசங்களா, சீக்கிரமா நீங்க உள்ள போங்க. ஓகேமா, வாங்க. சும்மா காமெடி பண்ணாதீங்க ஆண்டி, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. என் பொறுமையை சோதிச்சிட்டீங்க. எங்களை எதிர்த்ததுக்கு உங்களுக்கு நான் நல்ல பாடம் கத்து கொடுக்கிறேன். இப்படி ஆயிப்போச்சு. என் சக்தி எல்லாம் என்னை விட்டு போயிட்டா மாதிரி ரொம்ப களைப்பா இருக்கே. இதுல இப்படி ஒரு சக்தி இருக்கா? ஓகே, என்ன இது? இங்க நடக்கிற எதுவுமே என்னால நம்ப முடியல. நீங்க ரொம்ப புத்திசாலி. கலக்கு கலக்குன்னு கலக்குறீங்க, போங்க. இப்போ ஏன் வெளியே காட்டு. ஹாரி, பசங்களா, சீக்கிரம் உள்ள போங்க. தலையெல்லாம் கிரு கிருன்னு சுத்துதே. நம்ம குரூப்போட உண்மையான சக்தி என்னங்கிறது நாம உங்களுக்கு காட்டிடலாம். கிளம்பலாமா?